அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ஒருத்தருக்கு என்ன மாதிரி தொழில் அமையும் அப்படிங்கிறத ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு எப்படி தீர்மானிக்கிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அடையாளம் அப்படிங்கிறது அவர் செய்யக்கூடிய தொழில் தான். அவர் ஒரு பதவியில் இருக்காரா, அடிமை தொழில் இருக்காரா, அல்லது சொந்த தொழில் செய்யறாரா? ஒரு மனிதனுடைய தொழில் தான் ஒரு மனிதனுடைய அடையாளம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த உத்தியோகம் சார்ந்துதான் இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒருத்தர் செய்யக்கூடிய தொழில் அவங்களோட அங்கீகாரத்தை நிர்ணயிக்கும். அப்ப எல்லாரும் எல்லா தொழிலையும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. எல்லாரும் எல்லா தொழிலையும் ஜெயிக்க முடியாது. படிச்சது ஒரு துறையா இருக்கும், செய்யற வேலை ஒரு துறையா இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு துறையில பயங்கர நாலேஜ் இருக்கும், ஆனா அதுல அவர் ஜெயிக்கவே முடியாது. ஒருத்தருக்கு ஒரு துறையில எந்த நாலேஜும் இருக்காது, ஆனா அவர் இன்னொருத்தர் வேலைக்கு வச்சு பெரிய லெவல்ல டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு மனிதனுடைய தொழிலை நிர்ணயிக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள். அதுல ராசி கட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த ராசி கட்டத்துல ஒருத்தருக்கு அடிமை தொழில் அல்லது அரசு தொழில் அப்படிங்கிறது 6ஆம் பாவம் குறிக்குது. ஒருத்தருக்கு சுய தொழிலுங்கிறத 10ஆம் பாவம் குறிக்குது. ஒருத்தர் அடிமை தொழில் செய்வாரா, அரசு தொழில் செய்வாரா, சுய தொழில் செய்வாரா அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஜாதகத்துல ராசி கட்டத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி வர்க்க சக்கரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த வர்க்க சக்கரத்துல தசாம்சம் அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்கு. ராசி கட்டம் மாதிரியே தசாம்ச சக்கரம் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கு. அந்த தசாம்சத்துல ஒருத்தருக்கு 10ஆம் பாவத்துல எந்த கிரகம் பலம் பெறுது, அல்லது ராசி கட்டத்துல 10ஆம் அதிபதி தசாம்ச சக்கரத்துல எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துதான் ஒருத்தருக்கு என்ன தொழில் அமையுங்கிறத கண்டிப்பா பார்க்க முடியும். முதல்ல உங்க ஜாதகத்துல என்ன தொழில் அமையும், அரசு தொழிலா, அடிமை தொழிலா, அல்லது ஒருத்தருக்கு சுய தொழிலா அப்படிங்கிறத முதல்ல தீர்மானிச்சு அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து நீங்க செய்யும் போது 100% 100% உங்களால வெற்றி கண்டிப்பா காண முடியும். அப்ப உங்க ஜாதகத்துல தொழில் ரீதியாக ஏதேனும் சந்தேகம் இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பி உங்க கேள்வியை பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.